friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கறி. ஒரு அருமையான முட்டை மசாலா கிரேவி இது. சிம்பிள் அண்ட் ஈஸியா பண்ணிடலாம். கிரேவி நல்ல திக் அண்ட் க்ரீமியா இருக்கும். சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். செய்யறது ரொம்ப சுலபம். ஸோ ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அழகாக ஒரு அருமையான எக் கறி இது. சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளைன் ரைஸோடவும் சாப்பிடலாம். இல்லைனாலும் ஒரு சிம்பிளாக ஒரு ஜீரா புலாவ் பட்டாணி சாதம்லாம் பண்ணும்போது இந்த எக் கறியை ஒரு சைட் டிஷ்ஷாக செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த அருமையான தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எக்கை பாயில் பண்ணி எடுத்துடலாங்க. இங்கே 6 முட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 to 12 நிமிஷம் நம்ம வேக வைக்கும்போது நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும். ஸோ முட்டை அங்கே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது இங்கே ஒரு நல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதாவது ரஃப்பாக கட் பண்ணின 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்கிறோம். இருந்தாலும் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. அடுத்தது நல்ல ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை. நல்ல தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். அந்த வெங்காயம் அதில் இருக்க தண்ணியே நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆயிடும். பாருங்கள், நல்ல க்ரீமியாக ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நல்ல கமகமன்னு வாசனையோட ஆனியன் மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. அடுத்தது ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். இது அதிகம் புளிக்காத தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கிறேன். இது நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. இந்த தயிர் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டு அதை விட கொஞ்சம் ஒரு பெரிய பவுலில் சேர்த்துடலாம். அடுத்தது இதில் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஃபுல் டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா க்ரீமியாக இதை கலந்துடலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துடணும். இப்போ இங்கே முட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதை லைட்டாக கீறி வச்சிடலாம். அதாவது ஒரு கத்தி வச்சு அந்த முட்டையெல்லாம் அங்கங்கே லைட்டாக கட் பண்ணிடலாங்க. ஸோ நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணி கிரேவியில் சேர்க்கும்போது நல்ல உப்பு காரம்லாம் பிடிக்கும். இப்போ வேக வச்ச முட்டைகளை உப்பு காரம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுறலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 சிட்டிகை உப்பு. இது ஆயில் சூடாகாததுக்கு முன்னாடியே டக்குன்னு போட்டு விட்டுறணும். ரொம்ப ஆயில் சூடானதுக்கப்புறம் போட்டோம்னா எல்லாம் கரிஞ்சிடும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம முட்டைகளை அதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து விடுவோம். அந்த எக்கு கொஞ்சம் இந்த மசாலா பொடியோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எக்கை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கிரேவி தாளித்து விட்டுடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ்ஸு சேர்த்துடலாம். அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை. இதை ஆயிலில் சேர்த்து விட்டுடலாங்க. நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வரட்டும். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துடலாங்க. இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும், பெருசாக காரம் இருக்காது. ஸோ கிரேவிக்கு நல்ல கலர், அந்த ரெட் கலர் வேணும்னா இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆயிலில் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த ஆயில் பிரிஞ்சு மிதந்து வரும்போது அது நல்ல அந்த ரெட் கலராக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா விழுதை சேர்த்துடலாங்க. ஆயிலே சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போக்குற வரைக்கும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். ஏன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ராவாக பச்சையாக போட்டு அரைச்சோம். ஸோ நல்லா வதக்கி விட்டுறணும்.
பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுருங்கி வதங்கி வரணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை போட்டுடலாம். தயிரோட மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கலந்துருந்தோம், அதை போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கிரேவி நம்மளுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ நல்லா ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 6-7 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கிரேவி நல்லா திக்காகி நல்லா கமகமன்னு வாசனை வரும். இப்போ ஒரு 6-7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்கானது தெரியுது. பாருங்கள், கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம வேக வச்சு ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற முட்டைகளை 1 by 1 சேர்த்து விட்டுறலாம். முட்டைகளை சேர்த்து விட்டு இன்னொரு 4-5 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு கொதிக்க விடுவோம். நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபைனலாக நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்தால் அவ்வளோதாங்க, சுவையான தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கிரேவி நல்ல திக் அண்ட் க்ரீமியாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்குது. இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டாவோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ப்ளைன் ரைஸோடவும் சாப்பிட்லாம். இல்லை சிம்பிளாக புலாவெல்லாம் செய்யும்போது இந்த கிரேவியை நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஸோ உடனே ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.